அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் நம்முடைய அறிவியல் தமிழர்கள் திரு நாராயணன் மற்றும் திரு மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்டவரினுடைய தலைமையில் ஹை லெவல் கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டு கரிக்குலம் பாடத்திட்டம் சார்ந்து அது பாடப்புத்தகமாக இல்லாமல் அது படப்புத்தகமாக மாற்றப்படுவது, கதைகளின் வழியே கணிதத்தை சொல்லித் தருவது, புத்தகப்பை சுமையை குறைத்து மாணவர்களின் மனசுமையை குறைப்பது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல நேச்சுரல் இன்டெலிஜென்ஸையும் வளர்த்தெடுப்பது, பெற்றோரை மதிக்கும் கல்வி முறையை சொல்லிக் கொடுப்பது, பெண்ணுரிமையை போற்றுவதை சொல்லிக் கொடுப்பது, ப்ராம்ப்ட் என்ஜினை சொல்லிக் கொடுப்பது என்று பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து அதை நீட்சியாக இன்றைய தினம் நம்முடைய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் 5 அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் நீர் எழில் பள்ளி என்ற ஒரு திட்டத்தை தொடங்குகிறோம். இதன் மூலம் தண்ணீரை மறுசுழற்சி செய்து தாய்ப்பாலுக்கு நிகர்த்த தண்ணீரின் அருமையை எங்களுடைய மாணவிகள் மூலமாக அவர்கள் எங்களுடைய தூதர்கள் இந்த தண்ணீரின் அருமையை நீர் எழில் பள்ளி என்ற திட்டத்தையும் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டி நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம். இது பள்ளிதோறும் பெருகட்டும், நீரின் அருமை நமது மாணவிகள் மூலமாக உலகெங்கும் புரியட்டும். இதை தெளிவுபடுத்திடுறேன். நான் மாணவர்களினுடைய அறவழி போராட்டத்தை நாங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்கிறோம், நல்ல மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயம் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவரினுடைய கைதை கடுமையாக கண்டிக்கிறோம். இது 2 கருத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே எங்கேயாவது அவர்கள் இதை போன்ற அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த போராட்டங்கள் என்பது இங்கே அதையொட்டி நடைபெறுகிற போராட்டம் முறைப்படி காவல்துறையில் அனுமதி கோரி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாமல், போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அவர்கள் அனுமதி கோருகிற பொழுது அது சாத்தியம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணியோ அல்லது மக்களுக்கு இடையூறு செய்கிற பொழுதோ அது அதற்கான நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டது. மற்றபடி மாணவர்களின் அறவழி போராட்டத்தை நம்ம ஆதரிக்கிறோம். அப்புறங்க அன்றும் சரி இன்றும் சரி எப்போதுமே முற்றுமுழுதான நீட் முறை ஒழிப்பு என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு, நீட் சீரமைப்பு கிடையாது. கம்ப்ளீட் நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. 2 ஆண்டுகள் முன்பே இதை குறித்து விரிவாக நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே அன்றும் இன்றும் என்றும் நீட் ஒழிப்பு தான் எங்களுடைய நிலைப்பாடு. மாணவர்களின் அறவழி போராட்டத்தை ஆதரிக்கும். அந்த குரல் ஸ்ட்ராங்காக இல்லை உங்கள் சைடில் இருந்து, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு குரலாக இருந்து அதுக்கான பேச்சுகள்லாம் இருந்தது, ஒரு ஸ்டேஜில் கூட தலைவரும் பேசியிருந்தாரு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதுக்கான குரல் ஸ்ட்ராங்காக இல்லை, முதலமைச்சரும் அதை பற்றி பேசுறது இல்லைன்ற மாதிரி இருக்குது. இல்லை, டபுள் ஸ்ட்ராங்காக நாங்கள் சொல்கிறோம். அப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லாத போதே அதை குறித்து நாங்கள் பேசுகிற போது வெறும் போராட்டம் அல்ல, சொல்யூஷன் ஓரியன்டட் பாலிடிக்ஸ், சுமூக தீர்வை நோக்கி அரசியல் தான் நாங்கள் முன்னெடுத்தோம். எப்படி கல்வியை முதல்ல இந்த பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. அதை எய்தக்கூடிய பாதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நிரந்தர முடிவுங்கிறது என்ன? கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும். இது குறித்து பல ஆண்டுகள் முன்பே நாங்கள் அப்போது பேசும்போது இதே தான் நாங்கள் வலியுறுத்தினோம். அதை ஒரு ஒத்திசைவு பட்டியலையாவது கொண்டு வரணும். இதை மாநில பட்டியலுக்கு மாற்றாது இந்த பிரச்சனை தீராது. ஒரு போராட்டத்தின் மூலமாக இந்த பிரச்சனை தீராது, ஒரு நடவடிக்கை மூலமாக தீராது. அப்போ நிரந்தர தீர்வு என்பது நீட் ஒழிப்பு, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது. இதை தான் நன்றும் சொன்னோம், இன்றும் சொன்னோம். டெல்லி காவல்துறைக்கும் தமிழக காவல்துறைக்கும் இதில் வித்தியாசமே இல்லையான்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. அனுமதி பெறாமல் போராடினாலும் பேச்சுவார்த்தை மூலமா அவங்க கிட்ட ஃபேக்டை சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. இதை தான் நாங்களும் சொல்கிறோம். என்னன்னா, சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. உங்களுக்கு தெரியாததில் இரவு நேரத்தில் பிரைம் டைமில் பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவ உறுதிகள், பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதில் ரொம்ப தெளிவாக இருப்போம். மற்றபடி அவர்கள் போராடுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அது ஜனநாயகபூர்வமாக செய்வது தான் நல்லது. ஆனால் அங்கே டெல்லிக்கு என்ன வித்தியாசம்னா, ஜனநாயகத்துக்கு விரோதமாக எதிர்க்கட்சி தலைவரை பலவந்தப்படுத்தி கைது பண்ணியிருக்கிறார். அது போராடக்கூடிய இடத்துலேருந்தே கைது பண்ணியிருக்கிறார். ஆக இது அவங்க அவர் சாலையில் போய் அமர்ந்து போராடலாம், அந்த களத்தில் இருந்து தான் போராடுறார். எனவே அவர்கள் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதில் தான் உங்களுக்கு பாராபட்சம் இருக்குது. ஒவ்வொருத்தரா ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்போட தரவுகளினுடைய அடிப்படையில் அரசு பள்ளிகளினுடைய மாணவர் சேர்க்கையினுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 2025 45 லட்சமா இருந்தது, 2026 43 லட்சமா இருக்கு. சராசரியா 2 லட்சம் குறைஞ்சிருக்கு.
எதனால இந்த குறைவு ஏற்பட்டிருக்கு? இடைநிற்றல் அதிகமா இருக்கா இல்ல ஆசிரியர்களினுடைய காலி பணியிடங்களை நிரப்பாததான் இதற்கு காரணம்? 2024 2023 2020 இது கணிசமாக ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆட்சியில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. இதற்கு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த மாணவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வராமல் இருக்கிறாங்கிறதுக்கான ப்ராப்ளம் என்னென்னா, அரசு பள்ளி என்பது தனியார் பள்ளி மாதிரி கிடையாது. தனியார் பள்ளி என்ன பண்ணுவாங்க, நகரத்தின் நடுவே எல்லாருக்கும் நடுவே மெயின் ரோட்டில் அப்படி கட்டுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு 4 குழந்தை படித்தாலும் பரவாயில்ல, மூலை முடுக்கில் குக்கிராமங்களில் போய் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டியிருப்போம். ஒரு அரசு பள்ளி மூடுவதற்கு கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழக அரசு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. சரி, ஒரு குழந்தை சேரலை, அந்த பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டு எங்களுடைய அதிகாரிகளை அனுப்பி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் புதிதாக 10 மாணவர்கள் சேர்ந்து விட்டார்கள். அந்த பள்ளி மீண்டும் இயங்குகிறது. அரசு பள்ளி மூடுவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. மாறாக மாணவர்களை சேர்ப்பதற்கான அவங்க வீட்டுக்கே போய் வந்து அழைத்து சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டார். சார், நேத்து அறிவு வந்திருந்தாரு, அவரை கைது பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லி திருப்பி அவர் முதலமைச்சரை சந்திச்சாரு. என்ன நடந்தது அது நடுவுல? இல்லை, நானும் அப்போ வந்து கோட்டையில் தான் இருந்தேன். உடனடியாக அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணேன். அன்பு தோழர் நம்முடைய அருமை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் நான் தெரியப்படுத்தினேன். அவரும் எங்களுக்கே வந்து அது செய்தி பார்த்து தான் தெரியும். அவர் வந்து திடீர்னு வந்துட்டார், முன்னறிவிப்பின்றி வந்து விட்டார். உடனடியாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நம்ம தோழர், அவர் அறிவு அவர்கள் எங்களுடைய தோழர். அவர் அழைத்து நான் பேசுகிறேன்னு அவர் சொன்னார். அதன் பிறகு அவர் பேசுகிறார்ன்ற பிறகு தான் நாங்கள் போனோம். அவர் பேசியிருக்கிறார், அழைத்து பேசியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், போராடுவதற்கு பல வடிவங்கள், பல உரிமைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த டெமோக்ரஸியில் நமக்கு வந்து எந்த பாரபட்சமோ மாற்று கருத்துமே கிடையாது. பட் அதற்குரிய ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த இடத்துல எப்படி முறை, அதுபடி அவங்க பண்ணலாம். ஆனால் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபால்சாமி நகரில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. எம்எல்ஏ ஓட்டு கேட்க மட்டும்தான் வந்தார். இதுக்கப்புறம் எம்எல்ஏ அமைச்சராகி வரவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முதலமைச்சர் ஆய்வு பண்ணும்போது மனுக்கள் கொடுக்க காத்திருந்தோம், அப்போ கூட எங்கள் மனுக்களை யாரும் வாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் ஒரு குமுறலை வச்சிருக்காங்க. ஒரு மனு கூட ஆலையோட இந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதுமாக சுத்திருக்கு. இதுக்கு மாற்று நடவடிக்கை ஏதாவது கேட்குறாங்க? கட்டாயமா அது வந்து அவர்களினுடைய காற்று மாசு அவர்களினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையினுடைய பிரச்சனை. ஒரு மனு கூட மிஸ் அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இது வந்து அந்த சம்மந்தப்பட்ட இடத்திற்கே நம்ம போய் ஒவ்வொரு இடத்துக்கும் மனு வாங்குவது ஒரு முறை, அதை வாங்கினதை டேப்லேஷன் பண்ணி டிஜிட்டல் பண்ணுறது இன்னொரு முறை. நான் அந்த முறையில் தான் இருக்கிறேன். என்ன மனுக்கள் வந்தது, எத்தனை மனுக்கள் சீராய்வு செய்யப்பட்டது என்பதையெல்லாம் நான் டிஜிட்டல் டேஷ்போர்டாக தயார்படுத்தியிருக்கிறேன். கட்டாயமாக அந்த காற்று மாசு சம்மந்தப்பட்ட ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் கொலாபரேட்டிவாக முடிவெடுக்கணும். அது வெறும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை மட்டும் கிடையாது, அது வந்து காற்று மாசு சம்மந்தப்பட்ட பட்சம். அதனால் அதற்கும் அனைத்து துறைகளோடு ஆல் ஹெட்ஸ் மீட்டிங் நடத்தி, அனைத்து துறை தலைவர்களோடும் ஒரு மீட்டிங் நடத்தி எழும்பூருக்கான பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படும். பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு எம்எஸ் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறுத்தி இருக்கோம் 2 வருஷமா கொடுக்குறோம். இஎம்ஐஎஸ் நம்பர். ஊதிய முரண்பாடுகள்லாம் பிரச்சனையாக இருக்குதுன்னா எப்போ சரி செய்யப்படும்? இல்லை, இந்த ஊதிய பிரச்சனை என்பது ஒரு நிர்வாக பிரச்சனை மட்டும் கிடையாது, அது ஒரு நிதி பிரச்சனை. அந்த சம்பந்தப்பட்ட சங்கங்கள் கட்டியிருக்கிறாங்க. சில சங்கங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, சப்ஜுடிஸ் அப்படிம்போம். அப்போ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றி நம்ம பொது தளத்தில் பேச முடியாது. அப்படி இல்லாத பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கு போனால் கூட சில பேர் லோக் அதாலத் வாங்கிட்டு வருவாங்க. சுமூக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது தான் பிரச்சனை. இது வந்து நிர்வாக ரீதியாக மட்டும் இல்லை, நிதி பிரச்சனையும் இருக்குது. ஆமாம், அது மறுபடியும் அது முன்ன இருந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஆன்லைனில் கொண்டு வரும். கடையம் அருகே முதலியார்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை அரசு மேல்நிலை பள்ளியில மாணவர்களுக்கு வகுப்பறை பற்றாக்குறை இருக்கு. வெயில்ல தான் உட்காந்து படிக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களையும் 9ஆம் வகுப்பு மாணவர்களையும் சேர்த்து வச்சு ஒரே வகுப்புல பாடம் எடுக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டா தான் சொல்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பள்ளிகள்ல இது மாதிரி வகுப்பறை பற்றாக்குறை இருக்கிற பட்சத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது? இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும், பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் காம்பனன்ட்ஸ், சாஃப்ட் காம்பனன்ட்ஸ்னு 2 சொல்லுவோம். ஹார்ட் காம்பனன்ட்ஸ் இது இப்போ இந்த பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வகுப்பறை ஹார்ட் காம்பனன்ட். சாஃப்ட் காம்பனன்ட்ஸ் இதுனா அவங்களுக்கு நடத்தப்படுற கிளாஸ். இப்போ கொரோனா குடும் தொற்று காலகட்டத்தில் ஆன்லைன்லேயே பண்ணோம், அது வந்து நடத்துறது சாஃப்ட் காம்பனன்ட்ஸ் வந்து ஈஸி. ஆனால் ஹார்ட் காம்பனன்ட்ஸில் வந்து இத்தனை உயரம் இருந்தால் அது வந்து பள்ளிக்கல்வி கட்டணும், ஒரு காம்பவுண்ட் வால். இவ்வளோ தூரம் இருந்தால் பிடபிள்யூடி பங்களிப்பு இருக்குது. எம்எல்ஏ சம்மந்தப்பட்ட தொகுதியினுடைய எம்எல்ஏ கிட்ட நிதி வாங்கணும், எம்பி கிட்ட நிதி வாங்கணும்னா அது ஒரு கொலாபரேட்டிவாக இருக்குது. அதனால் அந்த ஹார்ட் காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சரி செய்யணுங்கிறது தான் என்னுடைய முதன்மையான நோக்கம். ஏன் முதல் கையெழுத்தை கழிப்பறை கொண்டு வந்தேன்னா, நானும் அதை அறிவேன். என்னுடைய அம்மா ஒரு சாதாரண சத்துணவு அமைப்பாளர். அவங்களுடைய பள்ளிகளில் போய் நான் வந்து அவங்களோட அந்த குழந்தைகளோட நான் இருந்து விளையாடி இருக்கிறேன். அங்கே தான் என்னுடைய விடுமுறை நாட்கள்லாம் அங்கே போயிடுவேன், நான் அங்கேயே தான் இருப்பேன். அதனால் அந்த பிரச்சனையை சரி செய்யணும் என்பது தான் நோக்கம். பட் அது ஒரே நாளில் ஒரே இரவில் அப்படி வந்து சரி செய்ய முடியாது. அதில் பல துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அதை ஆய்வு பண்ணி டேப்லேட் பண்ணியிருக்கோம். நல்ல நான் வாழ்த்துறேன்.
பதில் இப்போ எதிர்க்கட்சி தலைவருடைய கைதா இருக்கட்டும் ரொம்ப மிக தாமதமாக இருக்கிறது. ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளோ தமிழக அரசு வந்து ஒரு கண்டனமோ ஒன்றிய அரசு நம்ம நடவடிக்கைகளை நாங்கள் கண்டிக்கிறோம் சொல்லி அரசு தரப்புல முதலமைச்சர் அரசு தரப்புல வர்றதுக்கு தாமதமாகிறதுக்கான காரணம் இல்லை, சில மணி நேர தாமதத்தை வந்து நம்ம அப்படி தாமதம்னு கருத முடியாது. அது திட்டமிட்ட தாமதம் கிடையாது. அது சரியான தரவுகளோடு வர வேண்டியதுதான் முக்கியம். ஒரு வார்த்தை அப்படி இப்படி வந்துடக்கூடாது. அப்புறம் எந்த ஒரு அராஜகமான கைதுமே நாங்கள் வந்து எப்போவுமே எதிர்ப்போம். அதே மாதிரி அன்றும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்ன, வெறுமனே இதை வந்து வாக்கு அரசியலுக்காக நீட் ஒழிப்பு ரகசியம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. நீட்டை ஒழிக்கணும், அதற்கு இது மாநில பட்டியலில் வரணும் அப்படின்னு தெளிவான அந்த ரோட் மேப்பை நான் கொடுத்துருக்குறோம். மற்றபடி அது திட்டமிட்ட தாமதம்லாம் கிடையாது.